வடகறி செய்கிறதுக்கு நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, கரம் மசாலா 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 5 வரமிளகாய், 2 ஏலக்காய், லவங்கம் 3, பட்டை, பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே காஞ்ச மிளகாவும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் வடை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். கொருப்பாக இருக்கணுங்க. இதை நம்ம ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துடலாம். அந்த மாவை நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்னதாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வடகறி செய்ய போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க, சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்டைலில் செய்யுங்க, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாம். குக்கர் சூடு பண்ணிக்கிறேங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாமே போட்டு பொரிச்சிடுறேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. எடுத்து வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. எடுத்து வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த சோம்புத்தூள், கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இந்த மசாலாலாம் பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எந்த கப்பால் பருப்பு எடுத்து வச்சுருந்தனோ அந்த கப்பால் நான் 3 கப் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம பொரித்து வச்சுருந்த அந்த வடையெல்லாம் எடுத்து குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொரித்து வச்சுருந்த வடையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பாருங்கள் தண்ணி கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருந்த இந்த வடையெல்லாம் போட்டுடலாங்க. நான் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 3 விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்குங்க வடகறி. கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுட்டு பாருங்கள், வடகறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.